மைசெல்ஃப் அட்வொகேட் ரஜியா பர்வீன். என்னோட கிளைம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸில் ரெண்டு பேருமே, அதாவது ஸ்பௌஸான ரெண்டு பேருமே ரெண்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு டவுட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நார்மலாகவே மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரே மைண்ட் செட்டோட டைவர்ஸ் வேணும்னு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது தான் மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ். சரியா? இதுவே நார்மல் டைவர்ஸ்னால் யார் ஃபைல் பண்ணுறாங்களோ உங்கள் பெட்டிஷனர், அதர் சைடு இருக்கவங்க ரெஸ்பாண்டட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். பட் மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் ரெண்டு பேருமே பெட்டிஷனர்ஸ் தான். பெட்டிஷனர் 1 பெட்டிஷனர் 2 அப்படின்னு தான் ஒரே பெட்டிஷனாக ஃபைல் பண்ணுவோம். சரியா? கோர்ட்டில் நீங்கள் ரெண்டு பார்ட்டியுமே ஒன்றா சேர்ந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஃபைல் பண்ண பெட்டிஷனை வந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லைனா ரிட்டன் ஆகாமல் இமீடியட்டாகவே நம்பர் ஆகிடும். நம்பர் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கோர்ட்லேருந்து கால் ஃபர் வரும். நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா வந்து ஃபஸ்ட் ஹியரிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கோர்ட் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். வேறு ஏதாவது லீகலி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். தேங்க்யூ.